صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1441 ரமதான் மாதம் 29ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைதி அவர்கள் நல்லமல்கள் செய்வதற்கு பின்னால் நன்றி செலுத்துவதின் சிறப்பு எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சுகிற முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் ரமலான் மாதத்தை வரவேற்று மகிழ்வுற்று இறுதியிலே அதனை பிரியாவிடை கொடுக்கின்ற ஒரு தயக்கத்திலே, சஞ்சலத்திலே, கவலையிலே இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை பற்றி கூறுகின்ற போது ஐயாமுன் மஅதூதாத், அதாவது சில எண்ணப்பட்ட சில நாட்கள் என்று அந்த கூறிய நாட்கள் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கண்ணை திறந்து மூடுவதற்கு முன்னால் அதே போன்று ஒரு கண் சிமிட்டும் நேரத்திலே நம்மை கடந்து சென்றதை போன்று இருக்கிறது. நாமெல்லாம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பல ஆசைகளை, மனக்கோட்டைகளை கட்டியிருந்தோம். அவ்வாறு மனக்கோட்டைகளாக கட்டப்பட்ட அந்த ஆசைகளை எல்லாம் முடித்துவிட்டு பயணிக்கக்கூடிய ஒரு நேரத்திலே நாம் இருக்கிறோம். ரமலான் மாதம் எம்மை வந்தடைந்து இன்று எமக்கு பிரியாவிடை வழங்கக்கூடிய ஒரு காட்சியிலே, காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே பலதரப்பட்ட உணர்வுகள் எமக்கு மத்தியிலே ஏற்படுவது என்பது ஆச்சரியமான விடயமல்ல. நமது உள்ளங்கள் அமைதி பெறக்கூடிய, மென்மையாக கூடிய விடயங்கள் எல்லாம் உண்மையிலே இதனூடாக தாக்கம் பெறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான காலத்திலே படைத்தவன் அல்லாஹ் எம்மீது எத்தனை நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான் என்ற உணர்வு அலைகள் நமக்கு மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரமலான் மாதத்தை அடைய தந்து அந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்பதற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்து நின்று வணங்குவதற்கான சந்தர்ப்பத்தையும் தந்த அல்லாஹ் கொடையாளனாக இருக்கின்றான், அருளாளனாக இருக்கின்றான். எனவே அவனுக்கு நன்றி செலுத்துவது என்ற ஒரு பண்பை நமது அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது யமுன்னூன அலைக அன் அஸ்லமு இல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். நபியே, அவர்கள் இஸ்லாத்தின் சேர்ந்ததன் காரணமாக உமக்கு உபகாரம் செய்து விட்டதாக அவர்கள் கருதுகின்றனர். நபியே, நீர் கூறும், நீங்கள் இஸ்லாத்தின் சேர்ந்ததனால் என் மீது உபகாரம் செய்து விட்டதாக கருதாதீர்கள். எனினும் விசுவாசம் கொள்ள வாய்ப்பளித்து உங்களை நேர் வழியில் செலுத்தியதனால் அல்லாஹ் தான் உங்கள் மீது உபகாரம் செய்திருக்கின்றான் என்று கூறுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நாம் எத்தனையோ அடைவுகளை, நிஅமத்துக்களை வாழ்விலே பெற்றிருப்போம். இறுதியில் எனக்கு இந்த அடைவுகளை தந்த, இந்த நிஅமத்துக்களை தந்தவன் அல்லாஹ் தான் என்று நாம் மனப்பூர்வமாக ஏற்று அவனுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. முன்னோர்களான நல்லவர்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் அவர்கள் மிகவும் ஒழுக்கத்துடனும் பக்குவமாகவும் மகிமையுடனும் பணிவாகவும் எந்தெந்த நிஅமத்துக்களை அவர்கள் அடைந்து கொண்டார்களோ அந்த நிஅமத்துக்களை எல்லாம், அந்த நிஅமத்துக்களை தந்த அல்லாஹுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய காட்சிகளை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்ற போது அவர்கள் சொல்வார்கள், இது என் இரட்சகனின் பேரருளில் உள்ளதாகும் என்று அல்லாஹின் மீது அவர்கள் பொறுப்பு சாட்டி விடுவார்கள். நிஅமத்தை அல்லாஹுக்கு சொந்தமாக்கி விடுவார்கள். இந்த பண்பு உண்மையிலே வரவேற்புக்குரிய மிகவும் பெருமதியான ஒரு பண்பாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே,
நாம் இருக்கக்கூடிய இந்த கடைசி பகுதியிலே நமது நல்ல அமல்கள் எல்லாம் நிறைவுறக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான நேரத்திலே இருக்கின்றோம். எனவே இவைகளுக்கு பகரமாக, நமது இந்த இறுதி முடிவுக்கு பகரமாக அல்லாஹ் பல சங்கைகளை, கௌரவங்களை, மகிமைகளை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுக்கே புகழனைத்தும். அல்லாஹுக்கே எல்லா சந்தர்ப்பத்திலும், ஆரம்பத்திலும் இறுதியிலும் புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வாக இருக்கிறான். தீர்ப்பளிக்க கூடியவன் அவனாக இருக்கின்றான். தீர்ப்பு என்பது அவனுக்கே சொந்தமானது. அவனிடத்திலே நாம் எல்லாம் மேலே இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலே தனது சிறப்புகளை எல்லாம் தனது அடியார்களுக்கு எல்லா விதமான அழகான விடயங்களையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அடைந்து கொண்டால், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொண்டு அவன் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று கூறிவிட்டான் என்றால், அவனிடத்திலே எடுத்ததை விட பல சிறப்பானதாக அது அமைந்திருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்று அல் ஹதீஸிலே நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் சுவர்க்கவாதிகளுடைய பண்பாக இருக்கிறது. நாளைய மறுமையிலே அவர்கள் சுவர்க்கத்திலே வீற்றிருக்கின்ற போது அவர்களுடைய எதிர்பார்ப்பின் அதி உச்சகட்டத்தை அடைந்ததற்கு பின்னாலும், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொண்டதற்கு பின்னாலும், சுவர்க்கத்திலே நுழைந்து விட்டதற்கு பின்னாலும் அவர்களுடைய நாவுகள் எல்லாம் அல்லாஹை புகழ்வதிலே வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹை போற்றுவதிலே அவர்களது நாவு சதாவும் தொடர்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக, அவர்களது நல்ல செயல்களின் காரணமாக அவர்களுடைய முடிவுகளை அல்லாஹ் நிரப்பமாக்கி வைப்பான். அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது அல் குர்ஆனிலே வகாலு, அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். இன்னும் அவர்கள் எங்களை விட்டு கவலையை போக்கிய அல்லாஹுக்கே புகழனைத்தும் உரித்தாகும். நிச்சயமாக எங்கள் இரட்சகன் மிக்க மன்னிப்பவன், மிக்க நன்றி பாராட்டுபவன் என்று புகழ்ந்து கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதென்றால், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதென்றால், அதற்கு பின்னால் அவர்களுக்கு என்ன வேண்டி இருக்கிறது? இந்த நேரத்திலும் அவர்களுடைய அந்த சுபாவத்தை, அவர்களுடைய வழக்கத்தை அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லதி அஹல்லனா தாரல் முகாமா, அவன் எத்தகையவன் என்றால், தன்னுடைய பேரருளால் என்றென்றும் நிலையான வீட்டில் எங்களை இறக்கி வைத்தான். அதில் எவ்வித சிரமமும் எங்களை தொடாது, யாதொரு சடையும் எங்களை அதில் தொடாது என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நன்றி செலுத்துதல் என்பது அதனை தந்தவனுக்கு நாம் என்றும் சமர்ப்பிக்க கூடியவர்களாக, சமர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நன்றி செலுத்துவதற்கான சிறப்புகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நன்றிகளுக்கு, அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்தை அடைந்து ரமலான் மாதம் முழுமையை பெறக்கூடிய நேரத்திலே இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை புகழுவோம், அவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நன்றி செலுத்துதல் என்ற பண்பு இஸ்லாத்துடைய அடிப்படை விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டக்கூடிய மிகவும் தெளிவான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், வலிதுக்மிலுல் இத்தா, மேலும் நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும், அல்லாஹ்வை உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும், நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே இந்த நாளை தந்திருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. நோன்பை திறக்கின்ற சந்தோஷம், அடுத்ததாக அல்லாஹுவை சந்திக்கின்ற சந்தோஷம். உண்மையிலே இந்த மகிழ்ச்சிகளை நாம் நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த மகிழ்ச்சியின் உண்மையான யதார்த்தத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் இந்த ரமலானுடைய கடைசி பகுதியிலே இருக்கின்ற நாம் அல்லாஹுவை பற்றிய நமது நல்லெண்ணம் ஒரு அடையாளமாக இருக்கும். அல்லாஹுவை பற்றிய ஒரு நல்லெண்ணம் நம்மிலே குடிகொள்ளுமாக இருந்தால், இந்த ரமலான் மாத இறுதியிலே நாம் உண்மையிலே நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த நேரத்திலே அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டு
நமது வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எமது வணக்கங்களே ஏற்பட்ட குறைகளை அல்லாஹ் குறை நிறைப்பு செய்ய வேண்டும். நாம் எம்மால் ஏற்பட்ட தவறுகள், அதே போன்று வணக்கங்களிலே எமக்கு அறியாத விடயங்கள் இருந்தவைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் அல்லாஹ்வை நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அல் ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு வாசகம், ஆனா இந்த வன்னி அப்தி ரப்பி, அதாவது அல்லாஹ் கூறுகின்றான் ஹதீஸுல் குத்ஸியிலே, எனது அடியான் என்னை எண்ணுகின்ற போது நான் அவனிடத்திலே இருக்கின்றேன் என்று கூறக்கூடிய அந்த வசனம், அந்த வார்த்தை உண்மையிலே நம்மை படைத்தவனை பற்றி, இந்த உலகத்தை ஆளக்கூடியவனை பற்றி, முழு சக்தி உள்ளவனை பற்றிய நல்லெண்ணம் எமது அடிமனதிலே என்றும் ஆழமாக நிலைத்திருக்க வேண்டும். ஒருபோதும் அல்லாஹை பற்றிய நல்லெண்ணம் என்பது நமது உள்ளத்தை விட்டு அகண்டு விடவே கூடாது. எப்போது ஒரு அடியான் அல்லாஹை பற்றிய நல்லெண்ணம் கொள்கின்றானோ அவன் தனது செயல்களை ஏற்றுக்கொள்ளுமாறு, தனது செயல்களை அல்லாஹ் ஏற்று முழுமையான கூலியை தருமாறு அதிகமாக அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹுடன் மிக ஒழுக்கமாக, பணிவாக, உண்மையாக அல்லாஹின் மீதுள்ள தனது எண்ணத்தை ஒரு நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, அவன் மீதுள்ள உண்மையான ஆதரவை எதிர்பார்த்தவனாக அல்லாஹுடத்திலே தனது வணக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுமாறு, அதற்குரிய முழுமையான கூலியை தருமாறு பிரார்த்திக்க கூடியவனாக இருப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமதான் மாத முடிவிலே இருக்கக்கூடிய நாம் உண்மையிலே நன்றி செலுத்துவதின் முத்தாக கருதக்கூடியது என்னவென்றால், நன்றி செலுத்துவதின் முழுமையாக கருதக்கூடியது என்னவென்றால், ஒரு அடியானுடைய அவனுடைய செயல்களுடைய சீர்திருத்தம். இந்த ரமதான் இறுதியிலே ஒரு அடியானுடைய செயல்கள் எல்லாம் சீர்திருத்தம் பெறும் என்றால் அதுதான் நன்றியின் ஒரு முத்தாக இருக்கிறது. அதே போன்று ரமதானுக்கு அடுத்ததாக வரக்கூடிய காலங்களிலே ரமதானில் எவ்வாறு நல்லமல்கள் செய்து தன்னை பழக்கப்படுத்திக் கொண்டானோ அந்த பழக்கத்தை தொடராக தன்னிலே பயிற்றுவித்த அந்த பயிற்சியை தொடராக பின்பற்றுவது, அதே போன்று அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவன் தொடர்ந்து போட்டி கொண்டே இருப்பது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், தாவூதுடைய சந்ததிகளே, நீங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதற்காக செயல்படுங்கள். மேலும் என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்துவோர் வெகு சொற்பமாகவே இருக்கின்றார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. எனவே நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிகவும் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினருக்கு கூறியதை அல் குர்ஆனிலே நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது இரு பாதங்களும் வீங்குகின்ற அளவுக்கு அல்லாஹுக்கு நின்று வணங்கக்கூடியவர்களாக, சிரமங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதனை பற்றி அவர்களிடத்திலே கூறப்பட்ட போது, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், ஏன் இவ்வாறு சிரமத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்ட போது அவர்கள் கூறினார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டுமா என்று அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த முஃமினுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஒளியாக்கி இருக்கின்றானோ, பிரகாசமாக்கி இருக்கின்றானோ, அவர்களுடைய ஈமான் எல்லாம் அதிகரித்ததாக இருக்கிறதோ, அவர்கள் அல்லாஹுடைய அந்த உதவியாளனுடைய உதவியின் மூலமாக தாகம் தீர்ந்தவர்களாக, வயிறு நிரம்பியவர்களாக இருப்பார்கள். ரமலான் மாதத்திலே இரவு வேளையிலே நின்று வணங்கினார்கள், ரமலான் மாத பகல் வேளையிலே நோன்பு நோற்றார்கள். இவ்வாறாக பயிற்றுவிக்கப்பட்ட அந்த முஸ்லிம்கள் ஒருபோதும் ரமலானுக்கு பின்னரான காலத்திலே நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கான அந்த போட்டியிலே ஒருபோதும் தங்களை விடுவித்துக் கொள்ள மாட்டார்கள். தொடராக முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இவ்வாறான பொக்கிஷங்களை எல்லாம், அல்லாஹுடைய இன்பங்களை எல்லாம், அல்லாஹுடைய அருள்களை எல்லாம் சுவைத்தவர்கள் ஒருபோதும் அவைகளை விட்டும் தங்களை விட்டுவிட மாட்டார்கள். தொடராக தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, ரமலானிலே நோன்பு, தொழுகைகள், பல இன்னொரு வணக்கங்கள், அதே போன்று தனிமையிலே அல்லாஹுடன் உரையாடிய அந்த இன்பங்களை சுவைத்த மனிதன் உண்மையிலே ஈமானுடைய இறை விசுவாசத்துடைய உண்மையான சுவையை சுவைத்திருப்பான். அதே போன்று அவ்வாறான ஈமானுடைய சுவையை சுவைத்த மனிதன் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திலே அமைதியை அல்லாஹ் நிரப்பி விடுவான். அது மாத்திரமல்ல, அவன் தொடராக இந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அல்லாஹுடன் உள்ள உறவாடல் கிடைக்கக்கூடிய நிம்மதியை
ஒருபோதும் தொலைத்துக் கொள்ள விரும்ப மாட்டான். தொடராக தன்னகத்தை வைத்துக் கொள்வதற்கு அவன் முயற்சித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹுடைய தொடர்பு அவனுடைய உள்ளத்திலே என்றும் குடிகொண்டிருக்கும். இதன் காரணமாக அவன் தனிமையிலே அல்லாஹுடன் உரையாடிய நாட்கள், உரையாடிய நேரங்கள் உல்லாசமாக பயணிப்பவனை போன்று அவன் அல்லாஹுக்காக அல்லாஹ் அளவிலே அவன் பயணித்துக் கொண்டே இருப்பான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் ஒரு அருமையான காலம். இருந்தாலும் ரமலான் மாதத்துக்கு பின்னாலும் இன்னும் நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ரமலான் மாதம் முடிந்து விட்டால் அதனை அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் நமது நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக வல்லவன் அல்லாஹ் அருளாளன் அருள்களை தந்திருக்கின்றான். எனவே அவனது அருள்களை நாம் எண்ணிவிட முடியாது, அவனுடைய அருள்களை நாம் மட்டிட விட முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த நன்மைகள் வேறுபட்டிருந்தாலும், நன்மையுடைய கனவி வித்தியாசமாக இருந்தாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சந்தர்ப்பங்களை ரமலானுக்கு பின்னாலும் வைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே ஒவ்வொரு நாளும் காலையிலே சூரியன் உதித்ததற்கு பின்னால் நமக்கு பல சந்தர்ப்பங்கள் நம்மை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறது. எனவே புத்தி உள்ளவர்கள் அதனை விரைந்து இந்த காலத்தை செயல்படுத்திக் கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே மனிதனுடைய வாழ்விலே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் அவனுக்கு பொக்கிஷமாக சன்மானமாக கொடுக்கப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே அவைகளை பயன்படுத்தி நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒவ்வொரு நாள் காலை பொழுதில் நாம் எழும்புகின்ற போது அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை மேன்மைப்படுத்தி அவன் இடத்திலே பாவம் செய்வதோடு இரவு வேளை வந்துவிட்டால் அல்லாஹ்வை தனிமையிலே தியானிப்பதற்கு, தனிமையிலே அல்லாஹ்வை நெருங்குவதற்கான அந்த இன்பத்தை அனுபவமாக நாம் பெற்றுக்கொண்டவர்கள் தொடராக அவைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இவ்வாறானவர்களை பற்றி கூறுகின்ற போது, படுக்கைகளை விட்டும் அவர்களுடைய விழாக்கள் விலகிவிடும், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்தவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரவு வேளையிலே தூக்கத்திலே இருக்கின்ற போது தனிமையிலே எழுந்து அல்லாஹ்வை தியானிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலே உள்ள அந்த இன்பகரமான அந்த பயணம் என்பது உண்மையிலே மகிழ்ச்சிகரமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையின் யதார்த்தத்தை, வாழ்க்கையுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வீணாக்க மாட்டார்கள். அவர்கள் பல வகையான திட்டங்களை வாழ்விலே திட்டமிட்டு அவர்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு குறிப்பான ஒரு வணக்கத்தை நாம், ஒரு நல்ல செயலை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வது, மார்க்கத்தை பரப்புவது, தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வது, விருந்தாளிகளை கவனிப்பது, அனாதைகளை அவர்களுடைய தலைகளை தடவி இரக்கம் காட்டுவது, பிரச்சனைக்குட்பட்டவர்களை சமாதானம் செய்து வைப்பது, அல்லாஹ்வை துதி செய்யக்கூடிய பள்ளி வாயில்களை கட்டுவது, பிறருக்கு உபதேசம் செய்வது, அல் குர்ஆன் வகுப்புகளை நடத்துவதற்கு உதவி செய்வது, அதே போன்று நன்மையான கருமங்களிலே நாம் கலந்து கொள்வது, இவ்வாறாக நாட்டு அபிவிருத்தியிலும் சமூக உயர்வுக்குமான பங்களிப்பிலே நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வது, இவ்வாறான நம்மால் இயலுமான நமது சக்திக்குட்பட்ட விடயங்களை எல்லாம் செய்வதற்கு நாம் முண்டியடித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வாழ்வில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நம்மை விட்டு நழுவி போனால் மீண்டும் நம்மை வந்து சேரும் என்பதற்கான எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. அல் குர்ஆனில் எல்லாம் கூறுகிறான், யாரெல்லாம் மறுமையை நாடுகிறார்களோ, அந்த மறுமையை அடைந்து கொள்வதற்காக யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ, இறை விசுவாசியாக இருக்கின்ற நிலையிலே உண்மையிலே அந்த மறுமையை அடைந்து கொள்வதற்கான அவர்களுடைய முயற்சியை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதாகும், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையிலே எத்தனையோ துன்பங்கள், துயரங்களுக்கு ஆளாக இருக்கிறோம். உண்மையிலே அந்த துயரத்துக்கு பின்னால், அந்த சோதனைக்கு பின்னால் எத்தனையோ மதிநுட்பங்கள் மறைந்திருக்கிறது. அதனை அறிந்தவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். எனவே இவ்வாறான கட்டங்களிலே நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அந்த துன்பமான துயரமான நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலா கதரை முழுமையாக நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் இருப்போம் என்று சொன்னால் அதற்கான முழுமையான கூலியை, வெகுமதியை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அதற்கு பகரமாக அல்லாஹ் நிறைய நன்மைகளை தருவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான். நமக்கு அருளையும்
பாவ மன்னிப்பையும் நேர்வழியும் தருவதற்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனிலே நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயத்தின் மூலமாக, பசியின் மூலமாக, பொருளாதாரத்திலே குறைவு ஏற்படுவதனூடாக, மனிதர்கள் ஆத்மாக்கள் மரணிப்பதனூடாக, பல வகைகள் குறைவு ஏற்படுவதனூடாக உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இவ்வாறான பலதரப்பட்ட சோதனைகளின் போதும் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே முன்னக்கூடியவர்கள் என்ற இந்த அழகிய வார்த்தையை கூறி அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுவோம் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் வரக்கூடிய மகிழ்ச்சிகரமான, அதற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய அருள் போன்ற பல விடயங்களை நாம் அடைந்து கொள்வதற்கு இந்த பொறுமை ஒரு காரணமாக இருக்கும். பார்ந்தவர்களே, இந்த இக்கட்டான இந்த அசாதாரண சூழ்நிலையில் நகர்ந்து கொண்ட மக்கள் எல்லாம் அவர்கள் கட்டி போட்டது போன்று அவர்கள் அசைய முடியாமல் இருக்கிறார்கள். அசைந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் நடக்க முடியாத அளவுக்கு கட்டி போட்டவர்கள் எதிர்மாற்றமாக இருப்பதை காணலாம். சுற்றித் திரிந்தவர்கள் எல்லாம் பதுங்கி இருக்கிறார்கள், பதுங்கி இருந்தவர்கள் எல்லாம் சுற்றித் திரிகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அசாதாரண சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உள்ளங்கள் எல்லாம் வலு இழந்து விட்டது, சக்தியை இழந்து மிகவும் சோர்வடைந்து விட்டது. பார்வைகளை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு கருமேகம் நம்மை சூழ்ந்திருக்கின்றதோ என்ற ஒரு காட்சியை பார்ப்பது போன்று பார்வைகள் இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தோல்விகள், அதே போன்று சோதனைகள், இன்னல்கள், இடர்கள் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் அல்லாஹுடைய அருள் மறைந்திருக்கிறது, அல்லாஹுடைய அருள் அதற்கு பின்னால் மறைந்திருக்கிறது என்ற உணர்வை கொண்ட முஃமின்களாகிய நாம் அதிலிருந்து அல்லாஹுடைய அருளால் இந்த அசாதாரண சூழ்நிலை நீங்கி, இந்த அசாதாரண சூழ்நிலையில் இருந்து சாதாரண சூழ்நிலைக்கு வரக்கூடிய அல்லாஹுடைய அருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த தொற்று நோய் நம்மை விட்டு பறந்துவிட வேண்டும், நோயாளிகளை விட்டு நோய் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையை போக்குவதற்கு அல்லாஹுக்கு எதுவும் சிரமம் கிடையாது. மிகவும் இலகுவான முறையிலே அல்லாஹ் நாடினால் அவைகளை போக்கி விடுவான். எனவே இவ்வாறான ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவசரமாக நம்மை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு பின்னால் அந்த மகிழ்ச்சிகரமான அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் எதிர்நோக்கக்கூடிய இந்த பெருநாளைக்கான புத்தாடைகள் என்னவென்றால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இந்த தக்குவாதான் நமது புத்தாடையாக இருக்க வேண்டும். நாம் பயணிப்பதற்கான வாகனம் எதுவென்றால் நாம் அடைந்திருக்கக்கூடிய பாதுகாப்பான நிம்மதியான சூழல் தான் நமது வாகனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நாம் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு, சுவாசிப்பதற்கான ஒரு காற்றை பெற்றுக்கொண்டோம் அல்லவா? இந்த கொடூரமான ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட நாம் நிம்மதியாக இருக்கின்றோம் என்றால் அதனை நாம் மகிழ்ச்சியாக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று பெருநாள் தினங்களிலே நாம் குடும்பத்தினர்களுடன், நண்பர்களுடன் சேர்ந்து நாம் மகிழ்ச்சியை அளவலாவிக் கொள்ள வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், உறவினர்களுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆவல் கொள்வோம் அல்லவா? இந்த நேரத்திலே உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டினர்கள் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேட்டு நமது உணர்வுகளை, நமது மகிழ்ச்சிகளை அதனூடாக நாம் பகிர்ந்து கொள்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையிலும் சுவாசிப்பதற்கான ஒரு உகந்த காற்று, பாதுகாப்பான ஒரு சூழலை பெற்றுக்கொண்டோம் என்றால் உண்மையிலே இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் அருள்களில் ஒரு அருளாக இருக்கிறது. எனவே கிடைத்த அருள்களை கொண்டு நமக்கு மத்தியிலே நமது மகிழ்ச்சிகளை, நமது சந்தோஷங்களை, பெருநாள் வாழ்த்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே நாம் அடைந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நாம் கண்முன்னே அதனை எடுத்து பார்த்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் நம் மீது இரக்கமுள்ளவனாக இருப்பான். எனவே அவனது இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹுடைய நியமத்துக்களுக்கு நன்றியுடையவர்களாக நாம் இருப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த ரமலான் மாத இறுதியிலே இருக்கக்கூடிய நாம், ரமலான் மாதத்திலே நோன்பை நிறைவு செய்யக்கூடிய நாம், ரமலான் மாதத்திலே இறுதியிலே ஜகாத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும், ஏழைகளுடைய மகிழ்ச்சிகளை பங்கு கொள்வதற்காகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கி இருக்கிறார்கள். எனவே நாம் பிரதான உணவாக கொள்ளக்கூடிய அந்த உணவிலிருந்து ஏழைகளுக்கு நாம் ஒரு 3 கிலோ அல்லது 2.25 கிலோ அளவு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக அவைகளை கொடுத்து முடிக்க வேண்டும். பெருநாள் தினத்துக்கு முன்னதான ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்னால் கொடுக்க முடியும் என்பதை நாம் ஹதீஸ்களிலே சஹாபாக்களுடைய வாழ்விலே நாம் இவைகளை காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நாம் ரமலானை முடித்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளை எதிர்பார்த்திருக்கின்ற நாம் ஈதுல் ஃபித்ர் என்ற பெருநாளை கொண்டாடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே பள்ளி வாயில்கள் எல்லாம் தொழுகைக்காக அனுமதிக்கப்படாத ஒரு நிலையிலே இருக்கின்றன. நமது தொழுகைகளை நமது வீடுகளிலே தனியாக அல்லது ஜமாஅத்தாக கூட்டாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தொழுகையை பொறுத்தவரையிலே சூரிய உதயத்துக்கு பின்னால், சூரியன் உதயமாகி ஒரு 20 நிமிடங்களுக்கு பின்னால் நாம் 2 ரக்காத் தொழுகைகளை தொழுது கொள்ள வேண்டும். அந்த தொழுகைக்கு பாங்கு இகாமத்துக்கள் கிடையாது. அந்த 2 ரக்காத்துகளே, முதலாவது ரக்காத்திலே தக்பீர் கட்டியதற்கு பின்னால், தனா ஓதியதற்கு பின்னால் 6 தக்பீர்களும், இரண்டாவது ரக்காத்திலே தக்பீர் இரண்டாவது ரக்காத்திலே சுஜூதிலிருந்து எழுந்ததற்கு பின்னால் மேலதிகமாக 5 தக்பீர்களையும் கூறிக்கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறாக நாம் தொழுகைகளை நாம் உரிய நேரத்திலே தொழுது அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த தொழுகையுடைய நேரம் லுஹருடைய நேரமாவதற்கு ஒரு 20 நிமிடத்துக்கு முன்னதாக அந்த நேரம் வரும் வரை இந்த பெருநாள் தொழக்கூடிய தொழுகையுடைய நேரம் விசாலமானதாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சூரியன் நடு உச்சிக்கு வருகின்ற போது தொழுவதை நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். எனவே சூரியன் உதயமாகி 20 நிமிடத்திலிருந்து லுஹருடைய நேரத்துக்கு 20 நிமிடத்துக்கு முன்னர் வரும் வரை நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அசாதாரண சூழ்நிலையிலும் நாம் ரமலான் மாதத்தை அடைந்தோம். ரமலான் மாதத்திலே நோன்பு, ரமலான் மாதத்திலே நின்று உணர்கிறோம். ரமலான் மாதத்திலே இன்னொரு பல நன்மைகளை செய்தோம். எனவே இந்த நன்மைகளை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்காக, இந்த நன்மைகளை ஏனைய காலங்களிலே நம்மில் ஒரு பழக்கமாக ஒரு வழக்கமாக எடுத்துக் கொள்வதோடு நாளைய பெருநாள் தினத்தை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதோடு அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம். மென்மேலும் இது போன்ற சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான். தகப்பலல்லாஹு மின்னா மின்கும் சாலிஹல் அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய எல்லா விதமான சாலிஹான வணக்கங்களை ஏற்று முழுமையான கூலியை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.